ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் நம்ம எப்படி ஃப்ரீலான்சிங் பண்ணுறது மூலயமா நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீலான்சிங்கில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிஸ்னஸ் மாடல் அஃபிலியேட் பண்ணி எப்படி அது மூலிமா வீட்டில் இருந்தே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எப்படி ஒரு பார்ட் டைமாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இப்போ ஸ்க்ரீனில் ஒரு கிராஃப் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த கிராஃப் பார்த்தாலே தெரியும் இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ தூரம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இம்ப்ரூவ் ஆகி வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. பில்லியன் டாலர்ஸ் அந்த மாதிரி வளர்ச்சியில் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவை பாருங்கள், யூகே பாருங்கள், ஃப்ரான்ஸ் இருக்குது, கனடா இருக்குது, இந்தியா இருக்குது. லாஸ்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனில் இந்தியா இருக்குது. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், ஒரு காலத்தில் இந்தியா மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பொசிஷனில் தான் வளர்ச்சி தொடங்குகிற பொசிஷனில் தான் இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதே பொசிஷனில் தான் இந்தியாவும் இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பயங்கர க்ரோத் இருக்க போகுது இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கு. அந்த க்ரோத்தில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பெரிய வாய்ப்பு இது. சரிங்களா? இப்போ கண்டிப்பாக ஒரு டவுட் வந்துருக்கும்ல, எப்படி இதை பண்ண போகிறோம், யார் ஹெல்ப் பண்ண போகிறா, எப்படி நம்ம இதை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு டவுட் வந்திருக்கும் இல்லையா? ஸ்டார்ட் ஈஸி. ஏன் ஸ்டார்ட் ஈஸி? இந்தியாவில் தான் நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அப்புறம் ஏன் ஸ்டார்ட் ஈஸி நிறைய பேர் கேட்கலாம். ஸ்டார்ட் ஈஸியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன். பர்சனல் மேனேஜர் சப்போர்ட், ப்ரையாரிட்டி மேனேஜர் சப்போர்ட் ஃபஸ்ட்டு. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காலையில் 11 மணிலேருந்து 11 AM டு 9 PM நைட்டு 9 மணி வரைக்கும் நம்மளுக்கு எந்த டவுட் கேட்டாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அப்படின்னும்போது நம்மளோட டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம முன்னேறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தானே. கரெக்டாக? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் நினைப்பீங்க, இல்லை இப்போ இது கவர்மெண்ட் அப்ரூவ்டா, கன்ஃபார்மா அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம் இல்லையா? அதுக்கான பதிலை பார்த்துடலாமா வாங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸுக்கு கீழே தான் எந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி ஒரிஜினலாக உண்மையாக அப்படின்னு பார்த்து அப்ரூவ் பண்ணுறது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் தான். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு இப்போ இன்னொரு டவுட் வரும், இவன் இதை காமிச்சிட்டான் ஆனால் கம்பெனி உண்மையிலே ரெஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் என்ன காட்டலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதையும் காட்டிடுறேன் நான், வாங்க. ஓகே வாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர் வெப்சைட்டுக்குள்ளேயே போய் பார்த்துடலாம் கம்பெனி நேம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கான்ட்டு. எம்சிஏ சர்வீசஸ்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் மாஸ்டர் டேட்டா சர்வீஸ்குள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல டைப் பண்ணுவோம் கிரியேட்டர் பி அப்படின்னு சொல்லிட்டு. கிரியேட்டர் பினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஈஸியோட தாய் நிறுவனம். ஸ்டார்ட் ஈஸியோட மதர் கம்பெனி தான் நம்ம கிரியேட்டர் பி. ஸோ கேப்சா கேட்குறாங்க, கேப்சா எல்லாத்தையும் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னே கீழே பாருங்கள், கிரியேட்டர் பி பிரைவேட் லிமிடெட். பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு இருக்கா, கம்பெனி ஆக்டிவாக இருக்குது. அப்போ இது ஃபேக் கம்பெனி கிடையவே கிடையாது, கவர்மெண்ட்டால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனி. சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, ஸ்டார்ட் ஈஸி இஸ் அ பார்ட் ஆஃப் கிரியேட்டர் பி அப்படின்னா நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. கிரியேட்டர் பி தான் ஸ்டார்ட் ஈஸி நம்ம கற்றுக்கிட்டு சம்பாதிக்க போகிற கம்பெனியோட தாய் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா கம்பெனி ஃபேக் கிடையாது, ஒரு கம்பெனி ஒரிஜினலான கம்பெனி, அப்ரூவ் பண்ணப்பட்ட கம்பெனி கவர்மெண்ட்டால் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு இப்போது. ஓகே, இப்போ நம்மளுக்கு கம்பெனி உண்மையாக ஒரிஜினலாக கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட கம்பெனி, அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு. இப்போ இந்த கம்பெனி மூலியமாக நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம், அதை வச்சு நம்ம என்னென்ன கற்றுக்கிற மூலியமாக எப்படி சம்பாதிக்க போகிறோன்னு பார்த்துடலாங்களா? இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா 10 வகையான பண்டில்ஸ் இருக்குது, 10 வகையான கற்றுக்கிற விஷயம் இருக்குது. என்னென்னா, சோஷியல் மீடியா பண்டில் ஒன்று, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்டில், நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங் பண்டில், நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்டில், நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்டில், நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் மாஸ்டரி பண்டில், நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஐ பண்டில் வெரி நைஸ். நெக்ஸ்ட் ஒன் மணி மேனேஜ்மெண்ட் பண்டில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கான்டென்ட் க்ரியேஷன் பண்டில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்எல்பி பண்டில். ஓகே,
ஓகே. நம்ம 10 வகையான பேக்கேஜ் சொன்னோம் இல்லைங்களா? அந்த 10 வகையான பேக்கேஜையும் எந்த இடத்துல செயல்படுத்தினா 10 வழிகள்ல சம்பாரிக்க முடியும் அப்படின்றதையும், நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த கொஸ்டின் வரும்ல, இத எப்படி செயல்படுத்துறது? அது எப்படி செயல்படுத்துறது? நம்ம கேட்குற கேள்விகளுக்கான பதில குடுத்து, அந்த பதில எங்க செயல்படுத்தினா நம்மளுக்கு சம்பாரிக்க முடியும்? அதை எப்படி செயல்படுத்தணும்? அப்படின்றதையும் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10 பேக்கேஜும் எடுக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகம். ஏன்னா இந்த கத்துக்கிற எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்னோட ஒவ்வொன்று கனெக்ட் ஆனது. ஸோ ரூ. 10,000க்கு மேலே ஒரு நாளையில் சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் டீமோட ஹெல்ப்பு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெளிவாக நான் பதிவுபடுத்த விரும்புகிறேன். சரிங்களா? இந்த 10 பேக்கேஜ் சொன்னேன்ல, அந்த 10 பேக்கேஜில் ஒரு பேக்கேஜ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பேக்கேஜ் நீங்கள் வெளியில் கற்றுக்குறீங்கன்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். நீங்கள் ஆனால் இந்த வீடியோவை கட் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக இருக்கும். ஒரு பேக்கேஜ் நீங்கள் ஃப்ரீலான்சிங் மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஃப்ரீலான்சிங் கோர்ஸ் ஃபீஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நான் டைப் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். ஸ்க்ரீனில் தெரியுதா? 25,000 50,000 வரைக்கும் கேட்குறானுங்க. எதுக்கு? நம்ம ஃப்ரீலான்சிங் ஒரு பேக்கேஜ் கற்றுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஆனால் 10 பேக்கேஜ் நம்ம சொன்னோம்ல, அந்த 10 பேக்கேஜில் ஒரு பேக்கேஜ் கற்றுக்கிறதுக்கே 25,000 50,000 வரைக்கும் வாங்குறானுங்க இந்தியாவில். ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 பண்டிலுமே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த 10 பண்டில் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு பண்டிலும் ரூ. 999 மட்டும் கொடுக்கறது இல்லாமல், ஏன் ரூ. 999 கொடுக்குறோம் அப்படின்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். பாமர மக்களுக்கும் இது போய் சேரணும், அவங்களும் ஒரு இன்கம் பார்க்கணும். அது மூலிமா எங்களுக்கு பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லலை, எங்கள் கம்பெனியும் வளரும், நீங்களும் வளருவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் ஃபீஸு வாங்குகிறோம் அப்படின்னால், கம்பெனியில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்களில் இருந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து எல்லாத்துக்கும் நாங்களும் சம்பளம் கொடுக்கணும். எல்லோரும் அவங்க குடும்பத்துக்காக தான் அவங்கவுங்க உழைக்க வந்திருக்காங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டு தானே? ஸோ அவங்களுக்கும் சம்பளம் போய் சேரணும், உங்களுக்கும் அது மூலியமாக இன்கம் வந்து சேரணும். இதுதான் எங்களோட கான்செப்ட். அதனால தான் பாமர மக்கள் எல்லாருக்குமே போய் சேர்றது மாதிரி ஒவ்வொரு பண்டிலும் ரூ. 999 ப்ளஸ் 18% டேக்ஸ் அப்படின்னா ரூ. 1,179 கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் தெளிவாக பதிவு பண்ணணுன்னு விருப்பப்படுறேன். அது என்ன அப்படின்னா, 10 பண்டிலும் எடுக்கிறவங்களுக்கான பெனிஃபிட் என்ன அப்படி என்றால், 10 வகையான வழிகளில் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல், சரிங்களா, 10 வகையான வழிகளில் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் 10,000 மேலே சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தென் சப்போர்ட் டீமோட அதிகப்படியான ஹெல்ப் கிடைக்கும். நீங்கள் காசு பே பண்ணுறீங்கல்ல, ஃபீஸ் பே பண்ணுறீங்களா, அந்த ஃபீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பே பண்ண அடுத்த செகண்ட் அதுக்கான பில்லுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ நீங்கள் வரி பண்ண வேண்டாம். நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும் சப்போர்ட் டீமு டெய்லியும் சனி ஞாயிறை தவிர, மோஸ்ட்லி சனிக்கிழமை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் நான் சொன்னதை கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலை, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் டவுட்ஸை வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் மெசேஜ் மூலிமா கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். 8 நிமிஷம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே மனதார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.